Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறது 12க்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது 12th ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் கோல்டன் கொஸ்டின்ஸ் தான் நாம் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். அதை நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, சார் தமிழ்லையும் அப்லோட் பண்ணுங்கள் சார், இங்கிலீஷில் மட்டுமே நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியா, அதனால் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது இது குவார்டர்லி எக்ஸாம் மட்டும் கிடையாது, நீங்கள் ஆஃபர்லி எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, அதனால் இன்னமும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் நம்ம சேனலோட லிங்க்கை வந்து என்னாச்சும் பார்த்தா ஷேர் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னாச்சும் பார்த்தா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா, அதனால் கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா சாப்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸு. இது வந்து ஏன் முக்கியமான கொஸ்டின் சொல்கிறோன்னா, இது வரைக்கும் முன்னாடி நம்ம நிறைய எக்ஸாம் என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சரியா, அதனால் இந்த கொஸ்டின்ஸை நல்லபடியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்கன்னா போதும், நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா, இப்போ டெரிவ் டைபோல் ஆன் எக்ஸைல் லைன், அதாவது அச்சுக்கோட்டில் மின் இருமுனையால் மின்புலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் டெரிவ் டைபோல் ஆன், அதாவது குவாட்ரிலேட்ரல் லைன், நடுவரை கோட்டில் மின் இருமுனையில் மின்புலம் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் டெரிவ் தி, அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல், மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் மின்னழுத்த கோவை. சரியா, அதுக்கப்புறம் காஸ்லா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அப்ளிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் 2, பயன்பாடு 1 பயன்பாடு 2 ரெண்டையுமே பார்த்துங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் தி வாண்டிகிராஃப் ஜென்ரேட்டர், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பாக நமக்கு கேட்கலாம். வாண்டிகிராஃப் மின்னியற்றி பற்றி விளக்குக. அதுக்கப்புறம் டெரிவ் மைக்ரோஸ்கோபிக் ஃப்ரம், அதாவது ஓம், நுண்கணித வடிவில் ஓம் விதியை கூறுக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்சன் சமண சுற்றை விளக்குக. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வோல்ட் மீட்டரை கொண்டு ஒரு மின்புலத்தில் அகமின்தடையை கணக்கிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, காந்தப்புலத்தில் ஒரு அச்சில் காந்த இருமுனை வைக்கப்பட்டால் காந்தபுலம் நடுவரை கோட்டில் காந்த இருமுனையால் ஈர்க்கப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் மின்னோட்டம் பாயும் முடிவிலா நீளம் கொண்ட கம்பியில் காந்த தூண்டல், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உங்களுக்கு பேஜ் நம்பர் இருக்குது பக்கத்திலே. சரியா, அதுக்கப்புறம் வட்ட சுருளின் ஒரு அச்சில் காந்த தூண்டல், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ஆக்சிஸ் ஆஃப் சர்க்குலர் காயில் கேரிங் கரண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் மின்னோட்டம் பாயும் கடத்தி ஒன்றின் மீது செயல்படும் விசைக்கான கோவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் சைக்ளோட்ரான், சரியா, விளக்குக. இரு நீண்ட இணைக்கடத்திகள் கூடிய மின்னோட்டம் பாயும் கம்பியில் காணப்படும், அதாவது மின்னோட்டத்தினை கணக்கிடுக. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் அதாவது இரு நீண்ட வரி சுருளின் பரிமாற்று மின் தூண்டல், இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் ஏசி ஜென்ரேட்டர், ஏசி மின்னியற்றி பற்றி நம்ம என்ன பண்ண விளக்கணும். எக்ஸ்பிளைன் தி அபவுட், அதாவது டிரான்ஸ்ஃபார்மர், சரியா, மின்மாற்றி பற்றி விளக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திசையமைப்பை பொறுத்து மின்னியங்கு விசை, அதை பற்றி நம்ம மின்னியங்கு விசை தூண்டல். அதுக்கப்புறம் மின் தூண்டி மற்றும் மட்டுமே உள்ள ஏசி சுற்று, அந்த சுற்று படம் வந்து வரையணும், அதாவது சர்க்கியூட். சரியா, அதுக்கப்புறம் மின்தேக்கி மற்றும் உள்ள ஏசி சுற்று, அதை பற்றின ஒரு சர்க்கியூட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எல்சி சுற்று விளக்கம், ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஹைஜன்ஸ் தத்துவத்தை கொண்டு ஒளி எதிரொலிப்பை நிரூபி. அதுக்கப்புறம் ஹைஜன்ஸ் தத்துவத்தை கொண்டு ஒளி விலகல் விதியை நிரூபி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாதை வேறுபாடு, பட்டை அகலம் இவற்றை யங் இரட்டை பிளவின் மூலம் காண்க. சரியா, யங் டபுள் ஸ்லைட் எக்ஸ்பிரிமெண்ட், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் மெடுல்களின் குறுக்கீட்டு விளைவை கணக்கிடுக. எளிய நுண்ணோக்கி, கூட்டு நுண்ணோக்கி. சரியா, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நுண்ணோக்கியின் பிரிதிறன், சரியா, அதுவும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீன் ஒளிமின் விளைவு சமன்பாட்டை விளக்குக. எலக்ட்ரான் நுண்ணோக்கி விளக்குக. சரியா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் டேவின்சன் ஜெப்மர் சோதனை விளக்குக, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் சிறப்பு எக்ஸ் கதிர் நிறமாலையை பற்றி விளக்குக. சரியா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் ஜே தாம்சன், சரியா, எலக்ட்ரான் மின்னூட்ட நிறை தகவு, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மின்னூட்டம் அதாவது மில்லிகன் எண்ணெய் துளி ஆய்வு, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் அணு நிறமாலை வரிகளை விளக்குக. அதுக்கப்புறம் கதிரியக்க சிதைவு விதையை கூறுக. நெக்ஸ்ட்டு ஃபைனல் செட் ஆஃப் கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா
அரை அலைத்திருத்தி பற்றி எழுதுக, முழு அலைத்திருத்தி பற்றி எழுதுக, அதுக்கப்புறம் டிரான்சிஸ்டர் ஒரு பெருக்கியாக செயல்படுவதை விளக்குக, டி மார்கன் தேற்றங்களை கூறி நிரூபிக்க, வீச்சு பண்பேற்றத்தை விளக்குகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இதோட பிடிஎஃப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ.